ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல மாலை நேரத்தில் வேத பாட வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 8 மாதங்களாக நாம் வேதமும் விளக்கமும் என்ற தலைப்பின் கீழே பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியங்கள் உங்களோடு பேசப்படுகிறது என்பதிலே மட்டும் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ சிலர் பார்ப்பதினாலே இது பிரயோஜனப்படும் அப்படின்றத காட்டிலும் சிலர் பிரயோஜனப்படுவார்கள், பலருக்கு இதை பற்றிய வெளிச்சம் இருக்காதுன்றது தான் என்னுடைய கவலையே. நான் விசேஷமாக நம்முடைய திருச்சபை மக்கள், நம்முடைய கிளை சபையில் இருக்க மக்கள் எல்லாருமே இந்த நேரங்களை ஒதுக்கி இதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழ்ந்த விருப்பமாகும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலங்கள் போல எல்லா காலங்களும் நமக்கு இருக்காது. இந்த வாய்ப்பு எவ்வளோ பேருக்கு கிட்ட மாட்டேங்குது, நமக்கு கிடச்சிருக்குது. அதை பயன்படுத்தினோம்னா நமக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் இந்த லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஸ்டேட்டஸில் ஷேர் வச்சுக்கோங்க. நீங்களும் இதை படிங்க. புரியல, திடீர்னு இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா இதை படிங்க. பிரயோஜனமான காரியங்கள் கற்றுக் கொடுக்க போகிறது, கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? கிருபையில் தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்தில் வேத பாட வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்தும். ஆண்டவரே, வேதமும் விளக்கமும் என்ற தலைப்பின் கீழே கற்றுக்கொள்ளப்படுகிற இந்த பாடம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களை தனிப்பட்ட ஆவிக்குரிய நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்க ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மகிமை அடைங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதமும் விளக்கமும், இதற்கு ஒரு கருபொருள், ஒரு கருவசனம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வசனம் தான் யோவான் 5:36. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். புரியுங்களா? அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அதனால் புரியல, அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதை தான் நாம் வேதமும் விளக்கமும் என்ற தலைப்பில் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் கடந்த நாட்களில் சொன்ன சுருக்கத்தை இந்த நாளிலும் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இது மனதில் போய் ஆழ படிய வேண்டும். அதான் முக்கியம். வேதங்களும் மதங்களும். உலகத்தில் பல மதங்கள் இருக்குது. மதங்கள் இல்லாத இடங்கள்ல இன்னும் உலகத்திலேயே ஒரு பக்தியான நாடு இந்திய நாடு தான். நம்முடைய இந்திய நாட்டில் அவ்வளோ மதங்கள் இருக்குது. உலகளாவிய நிறைய மதங்கள் இருக்குது. நிறைய மதங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. புது புது மதங்கள் புறப்படுகின்றன. புரியுங்களா? இப்படி மதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு மதத்துக்கும் சில ஒரு ஒழுங்குமுறை, நெறிமுறை, வழக்க முறை, புரியுங்களா, பண்டிகை முறை, கலாச்சார முறை, இப்படின்ற பல முறைகள் இருக்குது. அந்த முறைகளை பின்பற்றுவதற்காக அவங்க ஒரு வேதத்தை எழுதுகிறாங்க. புரியல, அதனுடைய குருவோ அந்த குருவை சார்ந்த சிஷியர்களோ இதை எழுதுகிறாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பாக நம்ம சொல்ல போனால் ராமாயணத்தை வால்மீகி தான் எழுதினார். சரிங்களா? ரைட்டு. ராமாயணத்துக்கும் வால்மீகிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. புரியல, ராமாயணத்தில் இருந்த கதாபாத்திரத்தில் வந்தவங்க யாருலேயும் வால்மீகி கிடையாது. சரிங்களா? இது ஒரு இது. அதே போல் இஸ்லாமிய மதத்துடைய நூலாகிய குரான் இருக்குல்ல, குரானை முகமது நபியடிகள் அவர் எழுதலை, நபிகள் அவர் எழுதலை, அவர் கூட இருந்தவங்க தான் எழுதினாங்க. ஆமாம், அந்த பாத்திமா, ஆமாம், அபூபக்கர், உமர், உத்மான், இவங்க தான் சீஷர்கள் தான் எழுதுனாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மதத்துக்குரிய ஒரு குருவோ அந்த குருவை சார்ந்தவர்களோ வேதங்களை எழுதுகிறாங்க. இப்படி தான் வேதங்கள் எழுதப்பட்டிருக்குது, இவ்வளோ வேதங்களும். சரி, ரைட். அதை நம்ம குறை சொல்ல வரல. அதில் அன்பின் வழி இருக்குது, ஒழுங்கின் வழி இருக்குது, கடைப்பிடிக்க வேண்டிய வழிகள் இருக்குது, அவங்களுடைய பண்டிகை வழிகள் இருக்குது, நிறைய கலாச்சார முறைகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ரைட். ஆனால் நம்முடைய கையில் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் பார்த்தீங்கன்னா தேவனால் எழுதப்பட்ட வேதம். சரிங்களா? இது நம்ம ஒரு நாள் மறுக்க முடியாது. ஏசாயா 35:16 நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடிடாதிராது, கர்த்தருடைய வாய் சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய வாய் சொன்ன வேதம். அதே போல் ஓசியாவில் 9 படித்து பார்த்தோம்னு சொன்னால், நான் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படின்றார். அப்போ எழுதினது ஆண்டவர் தான், தேவன் தான், சொன்னதும் தேவன் தான். புரியுங்களா? அப்படின்றப்ப இந்த வேதம் மனிதரால் எழுதப்பட்ட வேதம் அல்ல, தேவனால் எழுதப்பட்ட வேதம்.
மோசே நாட்களில் ஆண்டவர் மலைக்கு ஏறி வான்றாரு. 40 நாள் அங்கே இருக்கிறாரு. ஒரு கற்பலையை ஆண்டவர் ரெடி பண்ணி அந்த கற்பலைகளை அவர் எழுதுகிறார். முதல் முறை ஆண்டவர் தான் எழுதுகிறார் 10 கற்பனைகளை. சரிங்களா? இஸ்ரவேல் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை ஆண்டவர் தான் எழுதி தரார். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, தேவன் விளம்பின வேதம், வசனமே அப்படி தான் சொல்லுது. ஆமாம், கர்த்தர் விளம்பின வேதம், தேவன் விளம்பின வேதம், கர்த்தருடைய வாய் சொன்ன வேதம், கர்த்தருடைய கை எழுதின வேதம், அதுதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம். அந்த வேதங்கள் மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா போதனைகள்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் அன்பின் வழிகாட்டி அப்படின்னு இருந்தாலும், அன்புக்குரியவர்கள் இருந்தாலும், அந்த மதத்தில் சில வெறிகள் தூண்டப்படுது, மத வெறிகள் தூண்டப்படுது. ஆனால் கிறிஸ்தவத்தில் வெறின்றதே இல்லைங்க. பாருங்கள், வைராக்கியம் இருக்கும், வெறி இருக்காது. புரியல? நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், ஏன்னா மதம் தானே சொல்கிறோம் உலகம், மதத்தை சார்ந்தவர்கள் வெறிப்பிடித்து ஒரு இனத்தை அடித்து கொன்றார்கள், ஒரு சமுதாயத்தை அழித்து கொன்றார்கள் என்று எங்கேயாவது உலகம் தோன்றினது முதற்கொண்டு நீங்கள் கேட்டதுண்டா? இல்லையே, இல்லவே இல்லை. நீங்கள் உடனே இஸ்ரவேலை சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் அது யூத மதம், கிறிஸ்தவம் அல்ல. நல்லா கவனித்துங்க. எங்கேயா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அன்பின் தெய்வன், அன்பே உருவானவர், ஒளியானவர், இரக்கமானவர், அப்படிப்பட்ட வேதம் தாங்க இந்த கிறிஸ்தவ வேதம், இந்த பரிசுத்த வேதம். இந்த வேதத்தை வாசிக்கிறவன், தியானிக்கிறவன், கை கொள்றவன்லாம் பாக்கியவான்னு வசனம் சொல்லு. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வேதம் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேதம் அப்படின்னு சொன்னால் அது தவறு. இல்லை, இந்த வேதம் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் வாசிக்கப்பட வேண்டிய வேதம், அனைத்து மக்களும் தியானிக்கப்பட வேண்டிய வேதம், அனைத்து மக்களும் கை கொள்ளப்பட வேண்டிய வேதம். அந்த வேதம் தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த வேதம் தான் நமக்கு முக்கியமான வேதம். சரி, அப்போ வேதத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. வேதம் நமக்கு சேர்ந்துருச்சு. புரியுங்களா? இப்போ நமக்குன்னு இந்த வேதத்தை ஆண்டவர் சொந்தமாக்கி இருக்கிறாரு. இப்போ இந்த வேத எழுத்துக்கள்லாம் நமக்காக எழுதப்பட்ட வேதம், எனக்காக எழுதப்பட்ட வேதம். அப்போ இந்த வேதத்தின்படி வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் சங்கீதம் 119:1 பிரகாரம் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ வேதமும் வாழ்க்கையும் ஒன்றாயிருது. பார்த்தீங்களா? மதமும் வாழ்க்கையும் ஒன்றாயிருது, மதவெறி வந்துடுது. ஆனால் வேதமும் வாழ்க்கையும் ஒன்றாயிருச்சுன்னா உத்தமம் வந்துடுது. புரியுங்களா? இதுதான் இதில் உள்ள வித்தியாசங்களே. அதனால் உலகத்தில் இருக்க மதங்கள், வேதங்கள் ஒரு மனிதன் சொல்லி மனிதன் எழுதினது. ஆனால் நம்முடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் தேவன் சொல்லி எழுதப்பட்டது, தேவனால் எழுதப்பட்டது, தேவனுடைய வாய் சொன்னது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வேதத்தை தான் நம்ம கையில் வச்சுருக்கிறோம். சரி, இப்போ அடுத்த காரியங்களுக்கு போவோம். சரி, வேத வாக்கியங்கள், வார்த்தைகள். அப்போ வேர்ட்ஸ், காட்ஸ் வேர்ட், கடவுளுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை இல்லை, கடவுளுடைய வார்த்தை. இந்த உலகத்தில் ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு மனிதன் என்ன எதிர்பார்க்குறான்னா, வாயின் பிரதியுத்தரத்தை தான் எதிர்பார்க்குறான். அதை வச்சு தான் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் கேரக்டர் எப்படி, அவன் குவாலிட்டி எப்படி, அவனுடைய நடத்தை எப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது அவ்வளோ அற்புதமான விதம். புரியுங்களா? அப்போ கடவுளுடைய வார்த்தையை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை எங்கே இருக்குது? கடவுள்கிட்ட தான் இருக்குது. அப்போ கடவுள்கிட்ட இருக்க வார்த்தை இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டால் தான் உலகமே உண்டாச்சு. தேவனுடைய வார்த்தையினால்தான், எபிரேயர் 5 படிக்கிறோம்ல, தேவனுடைய வார்த்தையினால இந்த உலகம் உண்டானுச்சுன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி என்ன பகுதி, அதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை கடவுள்கிட்ட இருந்தப்பையும் கடவுள்கிட்டருந்து புறப்பட்ட இப்பையும் அந்த வார்த்தைக்கு 2 விதமான ஒரு அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. கடவுளிடத்தில் இருந்த பொழுது அந்த வார்த்தைக்கு லோகோஸ் என்றும், கடவுளிடத்திலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு போன பொழுது அதற்கு ரேமா என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ கடவுளிடத்தில் இருந்த பொழுது லோகஸாகவும், கடவுளிடத்திலிருந்து அது புறப்பட்ட பொழுது ரேமாவாகவும் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது 2க்கும் அர்த்தம் வேறு. லோகோஸ் அப்படின்ற வார்த்தை இருந்தது அப்படின்ற வார்த்தை அப்படின்னா அது இருந்தது,
அதக்கூடாது. அது இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 பிரகாரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. இருந்ததுன்ற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தையினுடைய மூலதனம். அப்போ தேவனுடைய வார்த்தை ஆதியிலேயே அந்த வார்த்தை இருந்தது. புரியுங்களா? தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அப்போ அந்த தேவனிடத்தில் இருந்த வார்த்தைக்கு தான் லோகோஸ் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த லோகோஸ்ன்ற பதம் பயன்படுத்தப்படுற அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான காரியம் தோன்றுது. என்ன தோன்றுது? அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தையுடைய சில அர்த்தங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். புரியல? 7 பதங்கள் லோகோஸ். சொல்லப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, மறைக்கப்பட்ட வார்த்தை, மௌன வார்த்தை, அயர்ந்த நித்திரை வார்த்தை, மிகைப்படுத்த முடியாத வார்த்தை, படிக்கிற வார்த்தை. இந்த 7 வார்த்தைகள் தான் இந்த லோகோஸ்குள்ளார இருக்கிற வார்த்தை. இப்போ அந்த லோகோஸுடைய உருமாற்றம் அதுதான் ரேமாவை வெளியே வருது. அப்போ லோகோஸ் எப்படி வெளிப்படுது? சும்மா வெளிப்படல. நாணம் என்னவா வெளிப்படுது? அறிவாக, புத்தியாக, விவேகமாக, வல்லமையாக, புரியுங்களா, மெய்ஞானமாக, ஆலோசனையாக, இப்படியாக வெளிப்படுகிறது. நீங்கள் அதை நீதிமொழி புஸ்தகம் 8:25 படிக்கலாம், 27 படிக்கலாம். ஞானமானது அறிவாகி, மறுக்க அறிவு விவேகமாகி, விவேகம் மெய்ஞானமாகி, மெய்ஞானம் ஆலோசனையாகி, ஆலோசனை புத்தியாகி, புத்தி வல்லமை கொண்டதாக வெளியே வருது. புரியுங்களா? அப்போ அந்த அந்த லோகோஸுடைய உருமாற்றம் தான் அங்கே முக்கியம். அப்போ இவ்வளோ பெரிய உலகம்லாம் சும்மா உருவாகலைங்க, கடவுளுடைய வார்த்தையினால் உருவாச்சுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தைக்குள்ளே இத்தனை விஷயங்கள் உள்ளே வந்து அந்த வார்த்தையினுடைய, அது சொல்லுவாங்களே, ஒரு கர்ப்பம் தரிப்பது போல் அந்த ஒரு இமேஜை அது கேப்சர் பண்ணி, இமேஜை உருவாக்கி, இமேஜை எடுத்து ஒரு பெரிய பிரதிபலிப்பை கொண்டு வருது. புரியுங்களா? அதுதான் அங்கே பார்க்குறோம் நம்ம. அப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பாடம். இதுதான் என்ன பாடம் மறந்துடக்கூடாது. அந்த லோகோஸுடைய உருமாற்றம் தான் இவ்வளோ பெரிய உலகம் உருவாவதற்கு காரணம். புரியல? அந்த வார்த்தை கடவுளோடு இருந்துச்சு. புரியல? கடவுள் வார்த்தையோடு இருந்தார், வார்த்தையாகிய கடவுள். புரியல? கடவுள் வார்த்தையோடு இருந்தார். இப்போ அந்த வார்த்தை கடவுளோடு இணைஞ்சு என்ன செய்யுதுன்னா, இவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்குவோம். அப்போ உலகம்னு ஒன்று உண்டாக்க போகிறோம். அப்போ அந்த உலகத்துக்கு என்னெல்லாம் வேணும், இந்த யூனிவர்சலுக்கு என்னெல்லாம் வேணும், அப்போ இதெல்லாம் என்னென்ன உண்டாக்குனா, அதாவது கடவுள் ஒன்றையும் குறைவாக உண்டாக்கலைங்க. அதாவது உண்டாக்கிட்டு ஐயோ இதை உண்டாக்காமல் விட்டோமே அப்படிலாம் நினைக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தைக்கு பேரே ஞானம், அந்த வார்த்தைக்கு பேரே அறிவு, அந்த வார்த்தைக்கு பேரே விவேகம், அந்த வார்த்தைக்கு பேரே ஆலோசனை, அந்த வார்த்தைக்கு பேரே மெய்ஞானம், அந்த வார்த்தைக்கு பேரே புத்தி, அந்த வார்த்தைக்கு பேரே வல்லமை. பாருங்கள், கம்ப்ளீட். அதாவது இனி ஒன்று கடவுள் உண்டாக்கணும்னு திட்டம் பண்ணவே இல்லை. அப்போ எல்லாமே அந்த திட்டம் பண்ண பிரகாரமாகவே உருவாவதற்கு ஏத அந்த உருமாற்றம் லோகோஸில் இருந்துச்சு. எல்லாம் பிக்சரைட் பண்ணியாச்சுங்க. நாங்கள் ஒரு பெரிய மருத்துவமனை கட்டுறாங்க. அந்த மருத்துவமனை கட்டுவதற்கு முன்னதாக அந்த மருத்துவமனையுடைய தோற்றத்தை அழகாக ஆர்கிடெக்டை வச்சு வரைகிறாங்க. சில பொம்மைகளாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. தத்ரூபமாக அது இருக்குது. பார்க்கும்பொழுது அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட். அதாவது ஒரு செங்கல் எல்லாமே, எல்லாத்தோடைய உயரம், நீளம், அகலம், ஹாஸ்பிட்டலோட நீளம், உயரம், எங்கே ஏசி இருக்குது, எங்கே வென்டிலேஷன் இருக்குது, எல்லாத்தையும் போடுறாங்க. வீடாக இருந்தாலும் அப்படி தான். மனுஷனே இந்த அறிவில் இவ்வளோ யோசிப்பானா, இவ்வளோ பெரிய உலகத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னைய வரைக்கும் நிலைநிறுத்துகிற வார்த்தையின் கடவுள் அது எந்த அளவுக்கு திட்டம் பண்ணியிருப்பார். அந்த திட்டம் பண்ணப்பட்ட லோகாஸுடைய உருமாற்றம் தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற ரேமாவின் தத்ரூபம். இப்படி தான் உலகம் உண்டாக்கப்பட்டுச்சு. இதுதான் உலகம். நம்ம பார்க்குற உலகம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 6000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான உருவம். புரியுங்களா? வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டு பல கோடி ஆண்டுகள்ன்றாங்க. அதன் பிறகு 6 நாளில் உண்டாக்கப்பட்டவைகள் தான் நம்ம பார்க்குற 6000 வருஷங்கள், 6000 இயர்ஸ். புரியுங்களா? அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? கடவுள் எதையும் உண்டாக்குவதற்கு முன்னதாக லோகோஸிலே திட்டம் பண்ணி, லோகோஸ் என்ற வார்த்தையிலே திட்டம் பண்ணி, ரேமா என்கிற அந்த வார்த்தையினாலே அகில உலகத்தையும் உண்டாக்கி
தன் வார்த்தையினாலேயே இந்த பூமியை நிலைநிறுத்தியிருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே இன்றைய வரைக்கும் வானமும் பூமியும் நிலைத்திருக்கிறது. இதுதான். அப்போ இதுலேருந்து நாம் பற்றி கொற்றி விட வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்தது இந்த ரேமாவுக்கு தான் போக போகிறோம். அப்போ இவ்வளோ பெரிய வேர்ல்டு, எவ்வளோ அழகாக, எவ்வளோ அறிவாக, எவ்வளோ தெளிவாக, புரியல, எவ்வளோ விவேகமாக, எவ்வளோ அருமையாக, எவ்வளோ ஆற்றலோடு, புரியுங்களா, பாப்பா எவ்வளோ அழகாக இன்றைக்கி இந்த வேர்ல்டு இருக்க பார்த்தீங்களா, இந்த வேர்ல்டு யூனிவர்சல் எவ்வளோ அற்புதமாக இருக்குது தெரியுமா. எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா வார்த்தை இல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. பிதா சொல்கிறார், பிதா சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தையாகிய கடவுள். இதுதான் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய முக்கியமான பதம். சரிங்களா, அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ ரேமாவுடைய தத்துரூபத்தை பார்த்துட்ருக்குறோம். அந்த ரேமாவுடைய தத்துரூபம் ரொம்ப அற்புதம். அதாவது படைக்கப்பட்ட உலகம் எப்படிலாம் படைக்கப்பட்டுச்சு, அந்த வேர்டு வெளிப்பட்ட உடனே, அந்த வேர்டு வெளிப்பட்ட உடனே எப்படி இந்த உலகம் இருந்துச்சு அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயந்தான் நம்ம கடந்த நாட்களில் பார்த்துட்ருக்குறோம். ஒரு 7 தலைப்புகளை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். புரியுதா, இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன். கிருபையுள்ள வார்த்தை, லூக்கா 4:22, கடவுள்கிட்டருந்து புறப்பட்ட கிரேசியஸ் வேர்டு. ஆமாம், கிரேசியஸ் வேர்டு. அற்புதமாக இன்றைக்கி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாருங்க கம்ஃபர்ட் பண்ணுறா? இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தப்போ கம்ஃபர்ட்டிங் வேர்ட்ஸ். கடவுள் வந்து பார்த்துட்டு, ஆஹா நீங்கள் தப்பு செஞ்சதுக்கு தான் இவ்வளவும், நாசமாக போங்க அப்படிலாம் சொல்லுங்க. அந்த ஜனங்களை கத்தாட்டி எழுப்புறாரு. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நொறுங்குண்டவர்களுடைய காயம் குணமாக்கப்படணும், புரியல சொல்கிறாரு. தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், நற்செய்தி வேணும். கம்ஃபர்ட்டிங் வேர்ட்ஸ், அதுதான் ரேமாவுடைய தத்துரூபம். அடுத்தது பார்க்குறோம், அதிகாரம் உள்ள அத்தாரிட்டி வேர்டு. தேவனுடைய வாயிலிருந்து ஒரு அத்தாரிட்டி வேர்டு வெளிப்படுதுங்க. அதிகாரம் நிறைஞ்ச வார்த்தை. அவர் பேசுகிற வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருந்துச்சு. எல்லாம் பயப்பட்டுச்சுங்க. அவர் சொன்னதை ஆகுச்சுங்க. கட்டளையிட்ட நின்றுச்சுங்க. காற்றும் கடன் இறையாதுன்னு சொன்னப்போ இறையாமல் இருந்துச்சுங்க. அப்போ இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். அப்போ அந்த ரேமாவுடைய தத்துரூபத்தில் அந்த அத்தாரிட்டி வேர்டு இருந்துச்சு. கடவுளுடைய அதிகாரம் நிறைந்த வார்த்தை. அதிகாரத்தில் தான் சொன்னார். பிசாசை இறையாதே அப்படி பேபிசாப் சொல்கிறார். அதட்டினார்னு சொல்லுது வசனம். அதட்டினாராம். புரியுதா, அலக்கழிக்காத அதட்டுறாராம். பிசாசை பார்த்து கடிந்துக்கிறாராம். அதிகாரம் உள்ள 3 முறை சோதனைங்க அவருக்கு. உபவாசம் முடித்தோடனே 3 சோதனை அவனை திட்டுறாருங்க. வசனம் சொல்லி திட்டுறாரு. கடைசியாக சொல்கிற அப்பாலை போ சாத்தானேன்ட்டாரு. புரியுதா, தேவனாய் கர்த்தரை பரிச்சய பாராதிருப்பாயான்றாரு. தெரிச்சு ஓடிட்டான். அதாங்க அதிகாரம் உள்ள வார்த்தை, அத்தாரிட்டி வேர்டு. அதான் ரேமாவுடைய தத்துரூபம். அடுத்தது வல்லமை உள்ள வார்த்தை. லூக்கா 4:36 பார்த்தீங்கன்னா வல்லமை இருந்துச்சு. அவர் வார்த்தை விட்டதும் புறப்பட்ட வல்லமை புறப்பட்டுச்சுங்க. அந்த வல்லமை தாங்க இன்றைக்கி நம்ம அந்த உலகத்துடைய சிருஷ்டிப்பை பார்க்குறோம். அவருடைய வேர்டில் வந்து பவர்ஃபுல் இருந்துச்சுங்க. பவர்ஃபுல் டுனாமிஸ் இருந்துச்சு. இதன்னு சொல்லப்போனால் அந்த வார்த்தையில் வல்லமை என்ற டுனாமிஸ் இருந்துச்சான். டுனாமிஸ் அப்படின்னா ஒரு சின்ன அணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அணுகுண்டு என்ன சைஸாக இருக்குன்னா துணோண்டு தான் இருக்கும். அது வெடித்து செதறிச்சுன்னா அந்த நகரமே காலியாக போயிருமா. ஹிரோஷிமா நாகசாகிய அமெரிக்கா குண்டு போட்டு தொலைச்ச பொழுது அணுகுண்டு தான் போட்டாங்க. நீங்கள் அணுகுண்டுனா பெருசாக இருக்கும், தூக்கி உள்ளா போட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இத்தினோண்டு ரொம்ப சின்னோண்டு வெடித்து செதறி ஹிரோஷிமா நாகசாகின்ற அந்த பட்டணங்களே இல்லைங்க. அப்போ பாருங்கள், அப்போ ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ பெரிய டுனாமிஸாக இருக்கும். வார்த்தையில் வல்லமை வெளிப்பட்டதுங்க. சுகம் நடந்துச்சுங்க, அற்புதம் நடந்துச்சுங்க, அதிசயம் நடந்துச்சுங்க, விடுதலை நடந்துச்சுங்க. வார்த்தையில் வல்லமை இருந்தனால அந்த ரேமா தத்துரூபம் அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது பார்ப்போம், ஜீவனுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தையில் லைஃப் இருந்துச்சுங்க. வார்த்தையில் லைஃப் இருந்துச்சு. இட்ஸ் அ லிவிங் வேர்டு. அதுதான் நம்ம 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் நீங்கள் கேட்டதும் உங்கள் கண்களால் கண்டதும் நீங்கள் நோக்கி பார்த்ததும் உங்கள் கைகளால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களோடு பேசுகிறோம். இட்ஸ் அ லிவிங் வேர்டு. யோவானில் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா 6 பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவரே,
வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. புரியல? அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவன், லிவிங் வேர்ட். வார்த்தையில் ஜீவன் இருக்குது. சொல்ற ஜான் 1:2 சொல்ற, என்ன சொல்ற பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தையை சொல்லிட்டு வரும்போது சொல்ற 2 அவருக்குள் ஜீவன் இருந்தது. லைஃப், லிவிங் வேர்டுங்க. வார்த்தையில் உயிர் இருக்குங்க. உயிர் நாடியே அதில் தாங்க இருக்கு. இந்த உலகத்தின் உயிர் நாடியே தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. அந்த உயிர் நாடி நின்றுச்சு, இந்த உலகமே இருக்காது. புரியுங்களா? உயிர் நாடியே அவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. லிவிங் வேர்ட். ஆண்டோட வார்த்தை லிவிங் வேர்டாக இருக்குதுங்க. அடுத்தது ஆவியுள்ள வார்த்தை. புரியல? ஆவியுள்ள வார்த்தை. வார்த்தை த ஸ்பிரிட் ஆஃப் வேர்ட், த வேர்ட் ஆஃப் ஸ்பிரிட். கர்த்தருடைய வார்த்தையில் ஆவி இருக்கிறது. எசேக்கியேல் சொல்கிறார்ல, நான் என் வார்த்தையை அனுப்புவேன், அப்போ ஆவி போய் அந்த உலர்ந்த எலும்புகளை என்ன செய்யுமா, உயிர்ப்பித்து எலும்பு நின்ன பண்ணுன்றார். அதே நம்ம இதில் ஏசியா 35:16 படிக்கிறோம். கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசிங்க, ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. வாய் சொல்லிட்டு ஆவி அவைகளை சேர்க்கும். புரியல? வார்த்தையில் ஆவி இருக்குங்க. ஆவின்னு சொன்னால் வேற ஆவி கிடையாது, ஆவியானவர். The spirit of the Lord, the spirit of the word. வார்த்தையிலே ஆவி உண்டு, வார்த்தையிலே உயிர் உண்டு, வார்த்தையில் வல்லமை உண்டு. அதான் ரேமாவுடைய தத்ரூபம். புரியுங்களா? அந்த வார்த்தையில் இருக்க உயிர் தான் வெளிப்படுது. அந்த உயிர் வெளிப்பட்டு தான் அது உயிர் கொடுக்கிற உயிர், உயிரை பரிபூர்ணப்படுத்துகிற உயிர். உயிரை எடுக்கிற உயிர் கிடையாது. நிறையா உயிர்கள் உயிரை எடுக்கும். ஆனால் இந்த உயிர், உலகத்தில் இவ்வளோ பாக்டீரியாஸ், வைரஸு என்னென்னவோ வருது, அதெல்லாம் உயிரை எடுக்கிறது. அதுக்கு உயிர் இருக்குது, ஆனால் உயிரை எடுக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையில் இருக்க உயிர் ஒரு மனுஷன் சாக கிடக்கிற மனுஷனை உயிர் கொடுக்கும். அவன் ஆத்மாவை பிழைக்க வைக்கும், சரீரத்தை பிழைக்க வைக்கும். புரியல? அந்த அந்த ஆவியை கொண்டதுங்க அது. ஸ்பிரிட், வேர்ட் இஸ் ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியின் வார்த்தை, கர்த்தருடைய ஆவியின் வார்த்தை. அதில் தாங்க அந்த ஸ்பிரிட்டே இருக்குது. எல்லா படைப்புகளிலும் அந்த ஸ்பிரிட்டோடைய ஆதிக்கம் இருக்கிறது, அந்த ஸ்பிரிட்டோடைய ஆளுமை இருக்கிறது. புரியல? மறந்து விடக்கூடாது நம்ம. அடுத்தது ஒளியுள்ள வார்த்தை. வேர்ட் இஸ் லைட், த லைட் ஆஃப் த வேர்ட். மறந்துவிடக்கூடாது, ஒளியுள்ள வார்த்தை. வார்த்தையில் ஒளி இருக்குது. உலகத்தின் ஒளியை பார்க்கலாம். புரியல? அவருடைய ஒளி பெரிய பிரதானமானது. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். வார்த்தையானவரே சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். புரியல? தேவன் ஒளியாக இருக்கிறார். வார்த்தையில் ஒளி இருக்குங்க. அந்த வார்த்தையின் ஒளி தான் இருளையே பிரகாசிக்க வைக்கிற ஒளியாக இருக்குது. இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமான வல்லமைன்னு சொல்கிறார். அந்த ஒளியுள்ள வார்த்தை. வார்த்தையில் ஒளி இருக்குதுங்க. அதாங்க ரேமாவுடைய தத்ரூபம். சரி, அனுப்பப்பட்ட வார்த்தை, சென்டிங் வேர்ட்ஸ். கடந்த நாளைக்கு அதை குறித்து நிறைய படிச்சிருக்கிறோம். புரியல? சங்கீதம் 107:28 பார்த்துருக்குறோம். புரியல? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:10-11 பார்த்துருக்குறோம். புரியல? அனுப்பப்படுகிறோம். அதே போல் மத்தேயு 8:9-10 பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அனுப்பப்படுகிற வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை புறப்பட்டு போகுமா, அவர் வாயிலிருந்து பட்டயம் போல வசனங்கள் புறப்பட்டு போகுமா. கர்த்தருடைய வாயிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்குதான். புரியல? அது புறப்பட்டு வேறு எதுவும் இல்லை. த வேர்ட் ஆஃப் காட். மறந்துடக்கூடாது. அனுப்பப்படுகிற வார்த்தை, வார்த்தை சென்டிங் வேர்ட்ஸ். அவர் அனுப்புனார்னா அவர் என்ன விரும்பினாரோ அதை செஞ்சு முடிக்காமல் திரும்ப வராது. அவருடைய வார்த்தை அவர் என்ன விதத்துக்காக அனுப்புகிறாரோ அந்த அனுப்புகிறத செஞ்சு முடிக்காமல் திரும்ப வராது. அதான் ஆண்டவருடைய வார்த்தை. புரியுங்களா? இதுதான் தேவனுடைய வார்த்தை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அனுப்பப்படுகிற வார்த்தை, அனுப்பப்படுகிற வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை அனுப்பப்படுகிறது. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். இந்த வார்த்தை போச்சுன்னா வெறுமனை திரும்பாது. அது விரும்பின காரியம். தேவன் என்ன சொல்லி அனுப்புனாரோ அந்த காரியம் நிறைவேறாமல் அது திரும்ப வராது. சரி, இப்போ நோயிங் வேர்ட்ஸ் வரக்கூட கடவுளுடைய வார்த்தையை குறித்து அறிய வேண்டிய வார்த்தை, அறியப்படுகிற வார்த்தை, நோயிங் வேர்ட்ஸ். அந்த வார்த்தை எப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளார என்ன இருக்குது, அவன் என்ன நினைக்கிறான்,
என்ன யோசிக்கிறான்ற வகையறுக்கிற வார்த்தை. நோயிங் வேர்ட்ஸ், வார்த்தை நோயிங் வேர்ட்ஸ், அது அப்படியே அறியக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ ஒரு மனிதனுடைய இரத்தத்தை டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அமிலத்தை அதோட சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு அந்த நுண்குழாய் வழியாக பார்ப்பாங்க, அந்த கருவழியாக. அப்போ அதற்குள்ளார என்னென்ன இருக்குன்றத அதை அப்படியே பிரித்து காட்டும். சரிங்களா? அதை போல தான் ஒரு மனுஷனுக்குள்ளார என்ன எண்ணங்கள் இருக்குது, என்ன நோக்கங்கள் இருக்குது, என்ன பேச்சுக்கள் இருக்குது, என்ன யோசனைகள் இருக்குது, அவன் எப்படி இருக்கிறான்றத வகை அறுக்கிற வார்த்தை தான் ரேமாவுடைய தத்துரூபம். அதான் நோயிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அறியப்படுகிற வார்த்தை, அறியப்படுகிற வார்த்தை. ஒருத்தர் யாருன்றதை அறிஞ்சிடும். புரியுங்களா? நத்தானியேல் அத்திமரத்தின் கீழே நின்னப்ப இயேசு அங்கே பக்கத்தில் இல்லை. ஆனால் அவன் வரும்பொழுது அவனை பார்த்து சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே வான்றார். அவன் சொல்கிறான், எப்படி உமக்கு தெரியும்னு கேட்குறான். நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போதே நான் கண்டுட்டேன்ப்பான்றார். எவ்வளோ ஆச்சரியம்! இயேசுவோட சீசர்கள் நடந்து போவாங்க. அவர்கள் யோசனைகள் வரை அறிந்து, நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன அப்படின்வார். எங்கே இந்த அப்பத்தை இது பண்ணுறப்ப, புரியல? நீ 5 அப்பத்தை 2 மீனை எவ்வளோ பேர் கொடுத்தீங்க? 5000 பேருக்கு. 7 அப்பத்தை 2 மீன் எத்தனை பேர் கொடுத்தீங்க? 4000 பேருக்கு. கணக்கை பாருங்கள். சொல்கிறாரு, மீதத்தில் கூட நினைத்தீங்க இத்தனை. அப்போ நீங்கள் எதுக்கு இதை பற்றி கவலைப்படுறீங்க? புரியல அப்படின்றார். அவங்க சிந்தனைகளை அறிந்து, நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன, அவங்க சிந்தனைகளை அறிஞ்சிடுறாரு. கூடவே தான் இருக்கிறாரு. அவங்க என்ன பேச போகிறாங்க பேசுகிறாங்கன்றதை அறிஞ்சிடுறாரு. புரியுங்களா? இது ஏன்னு தெரியுமா? நோயிங் வேர்ட்ஸால் முடியும். கடவுளுடைய வார்த்தை அறியப்படுகிற வார்த்தை அல்ல, அறிவிக்கிற வார்த்தையில் அறிகிற வார்த்தை. ஒருவனை யார் என்று கண்டுபிடிக்கிற வார்த்தை, ஒருவன் இப்படிப்பட்டவன் என்பதை உணர்த்துகிற வார்த்தை, ஒருவன் இந்த நிலையில் இருக்கிறான்றதை உணர்த்துகிற வார்த்தை. இதுதான் நம்ம எபிரேயர் 4 படித்தோம். புரியுங்களா? எபிரேயர் 4:12 இருக்கு அந்த வார்த்தை வருது. அது ஆவி ஆத்துமாவை, ஊனையும் கனவையும், சிந்தனையும் யோசனையும் வகையறுக்கக்கூடியதாக இருக்குதுன்றார். புரியல? மனிதனத்தின் இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் வகையறுக்குதான். அப்போ அந்த அறிகிற வார்த்தை. ஆமாம், கர்த்தர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் நம்ம எப்படி இருக்காரா? நல்லா அறிஞ்சிருக்கிறார், நல்லா அறிஞ்சிருக்கார். பாருங்கள், யாக்கோபு சொல்கிறாரு, நீ யாக்கோபு தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான்டா நீ இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த அறிகிற வார்த்தை, ஒரு ஒருத்தன் யாருன்றதை அறிஞ்சிடும். அந்த வார்த்தை உங்கள்கிட்ட வருதுன்னு வைங்களேன், உங்களை அறியாமல் உங்களை விட்டு போகாது. உங்களுக்குள்ளே அந்த வேர்டு வந்துருச்சுன்னா உங்களை அறியாமல் உங்களை விட்டு போகாது. உங்களை அறியாரின்னு அறிஞ்சு, அது நோயிங் அது உங்களை கண்டுபிடிச்சி, உங்களை கண்டு, உங்களை அறிஞ்சு, நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு அறிவிக்காமல் அது வெளியே போகவே போகாது. அதான் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அந்த வார்த்தை அவனை அறிந்து, அவன் அறிகிற வரைக்கும் அவனை அறிந்து, அவன் தன் நினைவு தான் இப்படிப்பட்டவன்ற அறிகிற அறிவை மட்டும் கொண்டு வந்து விட்டுட்டு தான் அந்த வேர்டு வெளியே போகும். அந்த வார்த்தைக்கு அந்த நோயிங் வேர்ட் சாதாரண வார்த்தை கிடையாது. ஒவ்வொரு மனுஷனையும் தாவீதை கர்த்தர் நல்லா அறிஞ்சார். வேதத்தில் எல்லா பரிசுத்தமாக இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் சொல்லி வச்சுட்டாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் சொல்லிட்டார். புரியுங்களா? அப்படின்னா கடவுளுடைய அறிதல் பெரிய அறிதல்ங்க. வார்த்தையினாலே சகலத்தையும் அறிகிறார். அந்த வார்த்தைக்கு அறியக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த வார்த்தை சகலத்தையும் அறிந்து ஆராயக்கூடியது, மனுஷனுடைய தோற்றங்களை அறிந்து ஆராயக்கூடியது. அந்த வார்த்தைக்குள்ளார அப்படிப்பட்ட அறிதல் இருக்கிறது. அதான் மிக மிக முக்கியம். அப்போ அந்த அறிதல் தான் இன்றைக்கி, புரியுங்களா? ஒரு வேர்டு வந்தோடனே, அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வந்தோடனே அவனை அறிய ஆரம்பித்தோடனே, அந்த வார்த்தை அவனை யாருன்றதை அவனுக்கு கொண்டு வரும்பொழுது அவனுடைய ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாற்றம் வருது. பாருங்களேன், விடுறதில்ல, நுழைஞ்சி கிளஞ்சி மூளை, எலும்பு, கணுக்கால், எங்கெங்கெல்லாம் நுழைய இருதயம், ஆவி, ஆத்மா எல்லா இடத்திலும் நுழைஞ்சி வேலை செஞ்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுது அவனை. அதுதான் அறிகிற வார்த்தை. அவரை அறிகிற அறிவின் வாசனை. வசனம் எவ்வளோக்களவு என்னை அறிகிறதோ, வசனத்தை எவ்வளோக்களவு நான் அறிகிறேனோ, அதன் மூலமாக வாசனை தான் வெளியே வரும்.
அதன் மூலமாக வெளிச்சம் தான் வெளியே வரும். சார் நோயிங் வேர்ட்ஸ். சரி, பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை நான் வசனத்தை சொல்லி அந்த யோவான் 1 சொல்லியிருக்கிறேன், மறந்துடக்கூடாது. அறிகிற வார்த்தை, ரைட்டு இருக்கட்டும். இப்போது அடுத்தது 9வது தலைப்பு, உணர்த்துகிற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உணர்த்துகிற வார்த்தை. இந்த காரியத்தை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு ஃபீல், நாட் எமோஷன். ஹர்ட் பண்ணுறது இல்லை. வசனம் யாரையும் குற்றப்படுத்தலை. ஹர்ட் பண்ணுறது வேற, எமோஷன் ஆகிறது வேற. வசனம் வந்து எமோஷனல் ஆக்கிறது இல்லை, ஃபீல் பண்ண வைக்குது. ஒருத்தருக்குள்ள உணர்த்துவித்தலை கொண்டு வருது. அதுதான் காட்ஸ் வேர்ட். ஒருத்தருக்குள்ளார அந்த உணர்த்துவித்தல் வரும் பொழுது அது பெரிய மாற்றத்தை கொண்டு வருது பாருங்க. அப்போ அந்த உணர்த்துவித்தல்ன்றதுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த ஒரு வார்த்தை ஒருத்தனை உணர்த்து வைக்கிறதுனா அது சாதாரண விஷயம் கிடையாது. உணர்த்துகிற வார்த்தை ஒரு மனிதனை உணர்த்துக்குது. அப்படியா, நான் என்ன செய்யணும், நான் எப்படி வாழணும், நான் எப்படி இருக்கணும். யோவான் சானகம் பிரசங்கம் பண்ணுறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்னு பேசுகிறார். எல்லாரும் அவர்கிட்ட வராங்க. புரியுங்களா? எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட வராங்க. அதில் வந்த ஒரு கூட்டத்தை உங்களுக்கு சும்மா சுட்டி காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் புரியுங்களா, பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தைகளை சொல்கிறேன். 10வது லூக்கா 3:10 வாசிக்கிறேன். லூக்கா 3:10. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உணர்த்தப்படாமல் ஒருத்தர் நான் என்ன செய்யணும்னு கேட்க மாட்டான். அவர்களுக்கு அவன் பிரதித்திரமாக, 2 அங்கிகளுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்யுங்கன்ட்டார். அடுத்து முதல்ல பப்ளிக் வந்துட்டாங்க. 2வது ஆயக்காரர். ஆமாம், இவங்க அஃபிஷியல் ரேங்கில் இருக்கவங்க, கெசடர் ரேங்க் அடுத்தது வருது. ஆயக்காரர் ஞானசாரம் பெற வந்து, ஆயக்காரர் ஞானசாரம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளிட்டதற்கு அதிகமாக ஒன்று என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க என்றார். உணர்த்தப்பட்டவர்கள், உணர்வடைந்தவர்கள். அப்புறம் 14, போர் சேவகரும் அவனை நோக்கி, புரியுங்களா, மிலிட்ரி, புரியுங்களா, அவங்க வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கு இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்றார். புரியுங்களா? எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். உணர்த்தப்படுகிறவர்கள், அதான் வேர்டு வந்து எவ்வளோ உணர்த்துதுன்றதுக்கு இது ஆழம். வசனம் உணர்த்துதுன்றதுக்கு ஒரு ஆழம். சரி, இதுவே இயேசு கிறிஸ்து மத்தேயு 13 சொல்கிற அந்த வசனத்தை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்களேன். மத்தேயுல 13ஆம் அதிகாரத்தில் வசனத்தை பற்றி சொல்கிறார். வழியருகே விழுந்தது, கற்பாறையில் விழுந்தது, முள்ளில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. அதை பற்றி சொல்லும்போது அந்த விதை குறித்த அந்த இதை பற்றி பேசும்போது அவர் பார்த்திங்கன்னா அந்த 19, ஆமாம் 13:19, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது, உணராதிருக்கிறான். இது வந்து என்னென்னா வழியருகே விழுந்த விதை. புரியுங்களா? ஆமாம், வழியருகே விழுந்த விதை. சரி, இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து நல்ல நிலத்தை பார்த்தீங்கன்னா 23, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து, அதை உணர்த்துது பாருங்கள், உணர்கிறவருமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான். பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு எவ்வளோ உணர்த்துதலை கொண்டு வருதுன்னு பாருங்களேன். வார்த்தை உணர்த்துங்க, ஹர்ட் பண்ணாது, கிளைம் பண்ணாது. புரியுங்களா? உங்களை மற்ற முன்னாடி குற்றம் சாத்தாது, காட்டி கொடுக்காது. புரியுங்களா? உங்களை கோவப்படுத்தாது, உங்களை திட்டாது, உங்களை அவமதிக்காது. ஆனால் உணர்த்தும் உணர்த்தும் உணர்த்தும். வேர்டு வருது உங்களை ஃபீல் பண்ண வைக்கும், உணர்த்தும். அதான் உணர்த்துகிற வார்த்தை. புரியுங்களா? பாருங்கள், அடுத்தது பாருங்கள், நேராக கூட்டு போகிறேன்னே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்து வாங்களேன். 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, அது அந்த வார்த்தையை வந்து ஹர்ட்டுன்னு அர்த்தம் கிடையாது, உணர்த்தப்பட்டவர்களாகி, அந்த இருதயத்தில் உணர்வு வந்துட்டு பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும். புரியுங்களா? இதுதான்
அப்போ அந்த 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 உணர்த்தப்படுதல் அப்படின்றது ஒரு பிரதானமான ஒரு இடமா இருக்குது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ வசனம் உணர்த்துதுங்க. வசனத்தை நீங்கள் கேட்கும்போது உணர்த்துதுங்க. அந்த வசனத்தை படிக்கிறப்ப ஐயோ இதன்படி நான் இல்லைன்றதை உணர்த்துதுங்க. புரியுங்களா? ஐயோ நான் நடக்கணுன்றதை உணர்த்துதுங்க. நான் என்ன செய்யணுன்றதை உணர்த்துதுங்க. புரியல? அதாங்க வேர்டு, அதான் உணர்த்துதல். வார்த்தை என்ன உணர்த்துது, உங்களை உணர்த்துது. உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகள், திருவள்ளுவர் சொல்கிறாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு அப்படின்லாம் அவர் சொல்கிறாருல்ல. வெறும் மனுஷன் வார்த்தைக்கே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா கடவுளுடைய வார்த்தைகளை எவ்வளோ பெரிய உணர்த்துதல் இருக்குங்க. எவ்வளோ பெரிய உணர்த்துதல் இருக்குது. ஒரு சாதாரண விஷயம் இல்லையே. சாதாரண விஷயம் இல்லையே. பேதுரு மறுதளிச்சிட்டாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுதளிப்பப்பான்றாரு. அவன் சொல்கிறான், நான் மறுதளிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மறுதளிச்சிட்டார். இப்போ மறுதளிச்சு போன பேதுரு பின்வாங்கி போயிருக்கிறார். இப்போ ஆண்டவர் அந்த மனுஷனை மறுபடியும் சந்திக்கிறாரு. சந்திக்கிறப்ப 3 முறை மறுதளிச்சவனை பார்த்து 3 முறை ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் நீ அன்பாக இருக்கிறாயான்னு திரும்ப திரும்ப கேட்டவுடனே ஆண்டவர் திரும்பவும் தன்னிடத்தில் இப்படி கேட்ட உடனே, ஆண்டவரே நீர் இதை அறிவீர் அப்படின்றார். அந்த உணர்த்துதல் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுதான் பிரதானன்றது. அதுதான் உணர்த்துதலை கொண்டு வருது. அதை நாம் மறந்து விடக்கூடாது. உணர்த்துதல்ன்றது ஒரு பிரதானம். அப்போ வேர்டு என்ன செய்யுதுன்னா உணர்த்துது. வசனம் ஒருத்தனை உணர்த்துதுங்க. வசனம் உணர்த்துது, சாதாரண விஷயம் இல்லை. உருவாக்குவதற்கு ஏதுவான உணர்த்துதலுங்க. கெட்டு போகிறதுக்கு ஏதுவான கண்டித்தல், கெட்டு போகிறதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனை குற்றப்படுத்துதல், அதெல்லாம் இல்லை. அது குற்றப்படுத்தலை, கண்டிக்கலை. அந்த வார்த்தை உணர்த்துது அவனை. பாருங்க, அதாவது வலியருக விழுந்தவன் உணராமல் இருக்கும்போது பிசாசு வசனத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 3 கேட்டகரி அதான். ஆனால் 4வது நல்ல நிலத்தில் விளைஞ்சப்போ தான் அந்த வசனத்தை கேட்டு உணர்கிறவனாக இருந்து. வசனம் உணர்வாக்குங்க. அது சும்மா இல்லைங்க. எலும்புகளில் போகுது, நரம்புகளில் போகுது, நெத்த நாளங்களில் போகுது, திசுக்களில் போகுது. அது உணர்வாக்குது. ஒரு மனுஷனை உணர்வடைய வைக்குது. எரேமியா சொல்கிறார் இல்லைங்க, அந்த வசனம் வார்த்தை வந்த உடனே எலும்பெல்லாம் தீ போல பற்றி எரியுதுன்றார். தீ போல பற்றி எரியுதுன்றார். புரியல? வார்த்தை புறப்பட்டு வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை உடனே ஒரு மனுஷனை அப்படியே நிலைக்குலைய வச்சிருது. அதாவது நிலைக்குலையனா நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். பவுல் சந்திக்கப்படுறார் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில். அப்போ அவர்கிட்ட வந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சில நிமிடங்கள் அந்த ஃபீல் வந்துருச்சு. புரியல? நீர் ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எவ்வளோ, அதாவது சின்ன வேர்டு தான். ஒரு மனிதன் சந்திக்கப்பட்ட சில நிமிடங்களில் அந்த மனிதன் வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்க. ஆண்டவரே நீர் யார்? ஆமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய சாலுடைய லைஃபு பாலாக மாறி அவளுடைய லைஃப் ஸ்டைலை முழுசும் பாருங்களேன். அந்த உணர்வுக்குரிய வசனத்துக்குரிய எல்லா வாழ்க்கையும் அவர்கிட்ட வெளிப்படும். ஒரு முறை சந்தித்தல் பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றிச்சு. அதாங்க உணர்த்தப்படுதல். சில பேருக்கு வந்து எத்தனை முறை வசனம் கேட்டாலும் ஒன்றும் உணராதுன்னு வச்சுங்க, புரியல. ஆனால் இந்த வசனம் உணர்த்துகிற வசனம். எத்தனை வருஷம் ஆனாலும் உணராமல் இருந்தாலும் ஒரு நாள் அந்த வசனம் உணர்த்தும். ஒரு முறை அந்த வசனம் உணர்த்தும், நமக்கு போதிக்கும், நம்மை சிட்சிக்கும், நம்மை உணர்த்தும். குற்றப்படுத்தாது, அவமதிக்காது, குறை சொல்லாது. புரியுதா? நீ இப்படி இருந்தால் சொல்லும், நீ இப்படி வாழுன்னு சொல்லும், நீ இப்போ இருக்க நிலையை விட்டு மாறுன்னு சொல்லும். அதுதான் வேர்ட். சரிங்களா? அதனால் இந்த நாளில் 2 வார்த்தைகளை முக்கியமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அறிகிற வார்த்தை, உணர்த்துகிற வார்த்தை. சரிங்களா? இதை குறித்து தொடர்ந்து நாம் பாடம் படிப்போம். போன வாரத்தில் ஒரு சகோதரன்
ஃபேஸ்புக் மூலமாக ஒரு சந்தேகம் கேட்டார். இந்த அனுப்பப்பட வார்த்தை போய் எப்படி குணமாக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு ஒரு சின்ன பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை சகோதரரே, நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் எல்லாருக்கும் இந்த பதிலாக வைத்துக்கொள்கிறேன். அந்த வார்த்தை சங்கீதம் 107 புரியுங்களா 20 பிரகாரம், அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். சரி, நீங்கள் இந்த வசனத்தை படிக்கிறப்ப வேறு எங்கேயும் போகவே வேணாங்கன்னு வைங்களேன். இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியத்திலே நீங்கள் இதை பார்க்கலாம். புரியுங்களா? மத்திய 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புரியுங்களா, நீங்கள் 5ஆம் வசனத்துலேருந்து புரியுங்களா 13ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அந்த வார்த்தை புரியும். எப்படி அனுப்பப்படுகிற வார்த்தை போய் சுகமாக்கும், வார்த்தை எப்படி சுகமாக்கும் அப்படின்ற கேள்வி தான் நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. அனுப்புனா எப்படி சுகம் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். திரும்பவும் வரேன். வார்த்தை ஆண்டவர் சொல்லி தான் இவ்வளோ பெரிய உலகம் உண்டாயிருக்கு. இந்த உலகம் தானாக உண்டாகலை, இந்த உலகம் தானாகவும் வரலை, ஒன்றிலிருந்து உண்டாக்கப்படவும் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்றிலிருந்து இந்த உலகம் உண்டாக்கப்படவும் இல்லை. உண்டானதெல்லாம் அவராலையும் அவர் வார்த்தையினால தான் உண்டாயிருக்குது. சே, இன்றைக்கி அதான் நிலை நிற்குது. உண்டானதே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கும் பொழுது சுகமும் அற்புதமும் அவர் வார்த்தையால் நடப்பது மிகவும் எளிதல்லவா, மிகவும் எளிதல்லவா. அரிதானதே வார்த்தையால் இருக்கும் பொழுது, அரிதான உலகமே வார்த்தையால் உண்டாக்கப்பட்டிருக்கும் பொழுது, இவ்வளோ பெரிய யூனிவர்சலே வார்த்தையால் உண்டாக்கியிருக்க பொழுது, சுகத்தையும் அற்புத டேமேஜஸை சரி பண்ணுறது வார்த்தையினால் முடியாதா? புரியுங்களா? நீங்கள் அழகாக மத்திய 8 படிச்சிங்கன்னா, நீ போ உன் வேலைக்காரன் சுகமானான்றாரு. புரியுங்களா? அந்த மனுஷன் அங்கேருந்து போகிறான், 100க்கு அதிபதி போகிறான். வசனம் சொல்லுது, அந்த நாளிகளே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானா. நீங்கள் எடுத்து மார்க்கில் எடுத்து படிச்சிங்கன்னா அப்போ கேட்குறான், எந்த நாளுப்பா எந்த நேரத்தில் சொன்னாரோ அந்த நேரத்தில் சுகம் அடைஞ்சிருக்கான். புரியல? அதான் அனுப்பப்படுகிற வார்த்தை கடவுள் என்ன விரும்பினாரோ அதை செய்யாமல் திரும்பி வராது. அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கிருபையில் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளில் வேத பாட வகுப்பில் இணைந்து கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பாடத்தையும் கடைபிடிக்க அதில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உடைய பரிசுத்த நாமம் உடைய பிள்ளைகளுக்கு மகிமைப்படட்டும். எங்கள் தேசத்தை நினைக்கிறோம், எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்யுங்க. வட மாநிலத்தில் இருக்கிற மழை வெள்ளம் ஆண்டவரே இந்த மாதிரி நிலைகள்லாம் மாறி இயல்பு வாழ்க்கை திரும்பட்டும். தமிழ்நாட்டுக்கு பருவமழைக்காய் காத்திருக்கிறோம். சீக்கிரமாக அந்த பருவ காலத்தில் பருவமழை பெய்ய ஆண்டவரே, போதுமான மழை சீரான மழை பெய்ய ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபம் எடுக்கிறோம். அப்பா, நீ அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.